இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் எழுந்ததும் பால் ப்ரெட்டு நேற்று நைட்டே நான் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். காலையிலே வந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ரெட்டு பால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு பாலும் காலியாகிட்டு இருந்துச்சு. அதனால் ஆர்டர் போட்டேன். எப்போவுமே இந்த ஆப்பில் 5 o'clock எல்லாம் வந்துடும். எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆல்ரெடி பால் இருந்ததுனால காலையில் எனக்கு மட்டும் கொஞ்சமாக சாதம் வடிச்சிருந்தேன். அதோடு டீ போட்டு குடிச்சிட்டு தான் நான் இன்றைக்கி குழம்பெல்லாம் செஞ்சேன். இன்றைக்கி பொடலங்காய் உருளைக்கிழங்கு போட்டு செமி கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ஏற்றா மாதிரி. அதோட பாப்பாவுக்கு கொஞ்சமாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருந்தேன். ஒரு சைடில் பொடலங்காய் குழம்பு தான் தாளிச்சிக்கிட்டு இருந்தேன். பாப்பா ஸ்கூலில் போன சாட்டர்டே பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க, இனிமேட்டு சாதம்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விடக்கூடாது ஸ்கூலுக்கு. ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரி சப்பாத்தி தோசை இது மாதிரி தான் கொடுக்கணுன்னுட்டாங்க. அதனால தான் டெய்லியும் பாப்பாவுக்கு சப்பாத்தி போடுறது. நேற்று நைட்டே வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன். அதையும் அவிச்சிட்டு பாப்பாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆப்பிளும் சப்பாத்தி மதியத்துக்கும் பேக் பண்ணி 3 பேரும் கிளம்பணும். பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்த பிறகு ப்ரெட்டு தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணி வெளியே வச்சுருந்தேன். துணியும் துவைச்சிட்டேன். 2 நாளாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு டிஃபன் பேக் பண்ணேன்.